அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவு அறிவோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்து கியூபிட்டில் போய் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வந்து கணிதம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கணிதத்துக்குள்ளே நுழைஞ்சு கடைசி கிளாஸில் என்ன பண்ணோம்னா சூப்பர் பொசிஷன் என்ன அப்படின்னா அதோடைய கணிதத்தை நம்ம பார்த்தோம். அந்த லெக்சரோட முடிவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த இன்னர் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னர் ப்ராடக்ட்ன்றது வந்து சில பேருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கலாம். கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஒரு வேலை ஃபெமிலியராக இருக்கலாம். ஆனால் இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மிக மிக ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அதனால தான் இன்னர் ப்ராடக்ட்டை லைட்டாக டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ இந்த நம்மளுடைய லெக்சர் இந்த இன்னர் ப்ராடக்ட்க்கு முன்னாடி நான் அந்த எப்போதுமே ஒரு டெக்ஸ்ட் புக்கை நான் ஒரு ரெஃபரன்ஸாக கொடுப்பேன்ல, அந்த ரெஃபரன்ஸில் இந்த இன்னர் ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்குடைய ஒரு ஒரு புக்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் அந்த ஹியூ யங் வாங் இவர் எழுதின புக்கில் இன்னர் ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம். எனி பிசிக்கல் ஸ்டேட் அஸ் அ வெக்டர், நம்மளுடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்லோ ஒரு பிசிக்கல் சிஸ்டமுடைய நம்ம வெக்டராக பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்பின், ஒரு பிசிக்கல் சிஸ்டம் ஸ்டேட் அப்படின்னா பிசிக்கல் சிஸ்டம்னா ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். அதோடைய ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்பின்னை வந்து நம்ம வெக்டர்னு சொல்ல முடியும். அந்த வெக்டரை பற்றி நம்ம படிக்கணும்னா அது இன்னர் ப்ராடக்ட் ரெண்டு இருக்குது. அவுட்டர் ப்ராடக்ட், இன்னர் ப்ராடக்ட், ஸ்கேலர் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்னு இருக்குது. அந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ட். அதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னா ப்ரொஜெக்ஷன். ஏன் ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க, இதை டீட்டெயிலில் நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த புக் சாப்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்துருவோம். ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ப்ரொஜெக்ஷன்ன்றது குவாண்டம் ஸ்டேட்டில் த பேசிஸ் ஸ்டேட்ஸில் சூப்பர் பொசிஷனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இதோடைய டீட்டெயிலில் நம்ம ஸ்லைடில் நான் காட்டுறேன். ஸோ அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட்ன்றது ரொம்ப முக்கியம், ப்ரொஜெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெக்டர் ஆரம்பம் நம்ம வெறும் கணிதம் மட்டும் பார்த்தோம்னா வெறும் வெக்டர்லேயே நம்ம பார்க்கலாம். பட் நம்ம கணிதம் மட்டும் பார்க்க போகிறதில்ல, வெக்டரையும் நம்ம தாண்ட போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வெக்டர்ன்றது வந்து ஸ்பின் ஸ்பேஸில் வந்து ஜீரோ இன்னர் ப்ராடக்ட்டு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆர்த்தோ நார்மல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த ஸ்லைடில் பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்றதை இதெல்லாம் ரொம்ப பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இது இந்த ஆரம்பம் தான். இது என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருக்கலாம். இதில் நம்ம வெக்டர்னா 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அப்படின்றதான் தெரியும். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நான் சொன்ன மாதிரி n டைமென்ஷன் கூட இருக்குது. அப்போ வந்து XYZ 3 டைமென்ஷனில் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி n டைமென்ஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம அந்த ஸ்லைடில் பார்க்கும்போது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னர் ப்ராடக்டை வந்து ஹையர் டைமென்ஷன்லையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆத்தர் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இதோடைய டீட்டெயிலில் தான் நம்ம இன்னைக்கு இந்த லெக்சரில் இன்னர் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரே செகண்ட், இது மட்டும் லேசர் பாயிண்ட். ஓகே. ஸோ இன்னர் ப்ராடக்ட்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட். இதில் காஷி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் இது வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம படிக்கலாம். இதுதான் அதோட ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் யூ டாட் வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூவி. அப்போ இதோடைய கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த காஷி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டின்றது என்டாங்கிள்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஏஏ கேட்டிங்கன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட், இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது இன்னர் ப்ராடக்ட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் பை தர் இண்டிவிஜுவல் மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் யூன்றது இந்த 2 கோடு போட்டால் மேக்னிடியூட், இது ஒரு மேக்னிடியூட். இந்த 2 மேக்னிடியூடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது இன்னர் ப்ராடக்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். மோஸ்ட்லி ஈக்குவல் டு இருக்கும், இல்லைன்னா லெஸ் தென் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இட் இஸ் அன்என்டாங்கிள், என்டாங்கிள்மெண்ட் நடைபெறவில்லை. ஒருவேளை இந்த ஈக்குவாலிட்டி, இந்த காஷி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டின்றதை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த என்டாங்கிள்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ அந்த இன்னர் ப்ராடக்ட் நம்ம என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. பட் என்டாங்கிள்மெண்ட்டை நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த காஷி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியை நம்ம தெரிஞ்சிருக்கணும். காஷி ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியை தெரிவிக்கணும்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க இந்த இன்னர் ப்ராடக்ட்டை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்லேயோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயோ நம்மளுக்கு வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட்ன்றது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட்டை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னர் ப்ராடக்டோடைய அந்த வூல்ஃப்ரம் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் நிறைய பேருக்கு எப்பொழுதுமே இருந்தாருன்னா இன்னர் ப்ராடக்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு டாட் ப்ராடக்ட் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 வெக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் என்ன இன்னர் ப்ராடக்ட்டுக்கும் 2 வித்தியாசம் அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் வந்து ஜெனரலைசேஷன் ஆஃப் த டாட் ப்ராடக்ட்.
ஜெனரலைசேஷன்னா ஒரு பெரிய பிக்சர் மாதிரி, ஒரு லார்ஜர் பிக்சர். டாட் ப்ராடக்ட் வந்து அது ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியான்ற ஒரு நாடு, இந்தியான்ற ஒரு நாட்டில் 28, 29 மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த இந்த இந்தியான்ற நாடு தான், இந்த இந்தியான்ற நாடு தான் வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட். அதுல ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த டாட் ப்ராடக்ட். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ். இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட்னா அது லார்ஜர் பிக்சர், டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ். அப்போ டாட் ப்ராடக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஆனா நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸையும் குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னர் ப்ராடக்ட்ல மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதோடைய வேற ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. இன்னர் ப்ராடக்ட்னா அப்போ ஒரு லார்ஜர் பிக்சர், ஜெனரலைசேஷன் ஆஃப் த டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அன் இன்னர் ப்ராடக்ட். ஓகேயா? அப்போ இந்தியா ஒரு மாநிலம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட் அப்போ ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இந்த டாட் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இன்னர் ப்ராடக்ட்டை நம்ம போயிட்டு அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எது முக்கியம்னு பார்க்கலாம். ஸோ வெக்டர் ஃபார்ம்ல வெறும் கணிதம் மாத்திரம் படிச்சவங்களுக்கு ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும். வெக்டர் என்பது ஒரு ஏரோ மார்க் போட்டு டைரக்ஷனை காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ வெக்டர், இது வந்து பி வெக்டர். இப்ப ரெண்டு வெக்டருக்கு இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு, அதுதான் தீட்டா. இப்ப இந்த இன்னர் ப்ராடக்ட், இப்ப இந்த ரெண்டு வெக்டரோட இன்னர் ப்ராடக்ட் என்ன கொடுக்கும்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதுல இந்த பி காஸ் தீட்டா இருக்குல்ல, இந்த பி காஸ் தீட்டா தான் இந்த அளவு. அப்ப இந்த அளவை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியும்னா இந்த ரெண்டு வெக்டரோட இன்னர் ப்ராடக்ட் எனக்கு தெரியணும். ஒருவேளை நான் பேசுறது ஸ்பீடா இருந்துச்சுன்னா திருப்பி கூட கேட்டுக்கோங்க. நான் சில நேரங்கள்ல என்னுடைய வெக்டருடைய இந்த அளவை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் இன்னர் ப்ராடக்டை எடுத்துட்டு இதை நான் ஏவால டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பி காஸ் தீட்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதுதான், அது பேர் தான் ப்ரொஜெக்ஷன். அப்போ ப்ரொஜெக்ஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இந்த பி காஸ் தீட்டா தான் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரோ மார்க்ல நான் இந்த சைடு ஒரு லைட் அடிக்கிறேன், இந்த டார்ச் லைட் அடிச்சேன்னா இந்த ஏவோட நிழல் பில எவ்வளவு தூரம் விழுகுது, அதுதான் அந்த ப்ரொஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க நிழல் அடிக்கிறேன், இந்த மஞ்சள் கலர் ஆரோவில் அடிக்கிறேன். இந்த மஞ்சள் கலர் ஆரோ வந்து இந்த ப்ளூ கலர் ஆரோ மேல விழுகிற நிழல் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன் தான் ஏ காஸ் தீட்டா. இப்போ இன்னொரு வகையும் சொல்லலாம், இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். இது இந்த வெக்டருடைய எந்த அளவு தாக்கம் இந்த வெக்டர் மேல இருக்கு, இல்லாட்டினா ஹவு மச் இட் ஓவர்லாப்ஸ். அதாவது ஏன்ற வெக்டர் 7n இருக்கு, பீன்ற வெக்டர் 7n இருக்கு. ஆனா நான் ஒரு வெளிச்சத்தை அடிக்க போகும்போது இந்த வெக்டர் எந்த அளவுக்கு இந்த வெக்டர் மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், இந்த ஓவர்லாப் வே வெக்டர் அண்ட் பி வெக்டர் இருக்கும். நீங்க தாக்கம்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது கணிதத்துல மாத்திரம் இல்லை, பிசிக்ஸ்லயும் ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் தேவை. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் திருப்பி அதான் சொல்றேன். இப்போ நான் இங்க ஒரு இது இருக்கு, நான் இப்போ மேல இருந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேல இருந்து லைட் அடிக்குது. லைட் அடிக்க போகும்போது இந்த ஆரோ மார்க்கோடைய இந்த வெக்டருடைய நிழல் எவ்வளவு தூரம் விழுகுதுன்னு கண்டுபிடிக்கிற பி காஸ் தீட்டா. அப்ப என்ன பண்ணணும், நான் இன்னர் ப்ராடக்டை நான் எடுத்துட்டு ஏவால நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிரும். அப்ப நான் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு, அதுல நீங்க ஆரோ மார்க்க நீங்க ஆங்கிளை மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டாட் ப்ராடக்ட் நீங்க கிடைக்கும். ஸோ இது ஒரு நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெக்டர், நான் என்ன எடுத்திருக்கேன், பிக்யூன்ற ஒரு வெக்டர் எடுத்திருக்கேன். அந்த வெக்டர் வந்து யூ வெக்டர்னு வச்சிருக்கேன், யூ வெக்டர். இப்போ இந்த இது வந்து 2 சென்டிமீட்டர் லென்த், இந்த ஒரு டப்பா வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ பிக்யூ, பில இருந்து கியூ வரைக்கும் போற இந்த யூ வெக்டருடைய லென்த் என்னன்னா 4 போட்டாச்சு. அதே மாதிரியே இந்த பிஆர் அப்படின்ற வெக்டர், இந்த பிஆர் வெக்டரையும் நீங்க ஒருவேளை நீங்க இந்த பித்தகோரஸ்லாம் ட்ரிக்னாமெட்ரிலாம் யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணினா இது உள்ள 5.66 எப்படின்றத நான் இங்க சொல்லியிருக்கேன். இது 45 டிகிரின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்க பின்னாடி வச்சுன்னா இது 5.66ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மேல இருந்து லைட் அடிக்கிறேன். மேல இருந்து லைட் அடிக்கும் போகும்போது இந்த வி வெக்டருடைய நிழல் வந்து என்ன பண்ணா யூ வெக்டர் மேல விழுது, அதுதான் ப்ரொஜெக்ஷன். அப்ப நான் இங்க இருந்து நான் அடிச்சு வச்சுக்கோங்க, நிழல் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த அளவோட விழுந்துரும். அப்ப எனக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா பிரகாரம் இந்த வெக்டருடைய இன்னர் ப்ராடக்ட் டிவைடட் பை இந்த கீழே இருக்க வெக்டர். ஸோ இந்த இருக்கலாம். ஸோ இந்த வெக்டருடைய இன்னர் ப்ராடக்ட் டிவைடட் பை ஏ வெக்டர். இன்னர் ப்ராடக்ட் நான் சொல்றேன், ஆனால் நீங்க டாட் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து டாட் ப்ராடக்ட் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க, ஸ்பெஷல் கேஸ். அப்போ டாட் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை இதோட மேக்னிடியூட் போட்டிங்கன்னா 4 கிடைச்சிருது. இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க இருக்கு என்னோட வெக்டர். இப்போ நான் வந்து ஒரு வெளிச்சத்தை நான் வேளாந்து அடிக்கிறேன். இப்போ இதோட நிழல் பார்த்தீங்கன்னா இதுல விழுகவே இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க உச்சி வெயில்ல நிக்கிற மாதிரி ஒரு 12 மணிக்கு மதியான டயத்துல நீங்க நேரா நிக்கிறீங்க, உங்களுடைய நிழல் வந்து இங்க விழுகவே விழுகாது. அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த வெக்டருக்கும் இடையிலான ஆங்கிள்,
அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இப்ப நீங்க தீட்டாக்கு பதிலா 90 டிகிரி நீங்க போட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். அப்படின்னா நிழலே கிடையாது. அப்ப இந்த ப்ரொஜெக்ஷன்றது ஆங்கிள பொறுத்து இருக்கு. நீங்க இந்த ஒரு வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, நீங்க ஆங்கிள மாத்தி மாத்தி எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ஷனோட வேல்யூவ நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு சின்ன வெக்டர், ஒரே ஒரு யூ வெக்டர், ஒரே ஒரு வி வெக்டர் மட்டும் இருக்கு. அந்த மாரி ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். ஆனா நீங்க 3 டைமென்ஷனாவும் பார்க்கலாம். ஒரு ரூம் மாரி எடுத்துக்கோங்களேன். ரூம்ல நீங்க ஒரு குச்சிய நீட்டுறீங்க அப்படின்னா, அதுல வந்து ரூமுடைய நீளம், அகலம், உயரம் 3மே இருக்கும். அப்ப எக்ஸ், ஒய், இசட். இப்ப நான் ஒரு ஒரு ரூமுடைய ஒரு மூலையில நின்னுட்டு ஒரு தொடப்ப குச்சியோ, இல்லன்னா ஒரு ஏதோ ஒரு குச்சியோ நீளமா நான் நீட்டுறேன். அப்படின்னும்போது, அந்த நீளமா நீட்டும்போது, அந்த ரூமுடைய உயரம், அகலம், நீளம் எல்லாத்தையுமே சேர்த்து கவர் ஆகுற மாரி அந்த தொடப்ப குச்சி இருக்கு அப்படின்னா, அப்ப அதோட எக்ஸ் ஆக்சிஸும் வரும், ஒய் ஆக்சிஸ் வரும், இசட் ஆக்சிஸ் வரும். அதுதான் வி வெக்டர். அப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பி வெக்டர்ன்றத வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 சென்டிமீட்டர் ஏதோ ஒரு 2, அதே மாரி ஒய் ஆக்சிஸ்ல 3, அதே மாரி இசட் ஆக்சிஸ்ல 5. அந்த மாரி நீங்க 3 டைரக்ஷன்ல பண்ணலாம். அப்போ ஒரு வெக்டர நான் வந்து இப்ப இத நான் வெக்டரா சொல்லணும்னா 2x பிளஸ் 3y பிளஸ் 5zன்னு சொல்லலாம். இல்லாட்டினா நான் என்ன சொல்லணும்னா, இந்த பி வெக்டர் வந்து 2, 3, 5ன்னு சொல்லலாம். ஏன்றத நான் முக்கியமா சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஏன் எக்ஸ் ஒய் இசட்னே சொல்லலாமே, ஏன் இப்படி வெக்டர் நான் வெக்டர் பதிலா வெறும் நம்பர் போறீங்கன்னா, நீங்க 3 டைமென்ஷன் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்க எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவீங்க. ஆனா நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்லயோ என் டைமென்ஷனல் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப என் டைமென்ஷனல் நீங்க எப்படி நீங்க வெறும் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவீங்க. அதனால தான் இந்த நம்பர் மாதிரி போட்டு எழுதுறது வந்து நல்ல ஹேபிட். அப்ப அதே மாதிரி தான் இந்த வெக்டர். இப்ப 2 வெக்டர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஏ வெக்டர் இதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் இசட் இருக்கு 4, 8, 10. இதே மாதிரி பி வெக்டர் 9 to 7. இப்ப 9 to 7னா என்ன அர்த்தம்? 9x 2y 7z அந்த மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸ் ஒய் இசட். நான் 3 டைமென்ஷன் ஒரு ரூம்குள்ள மட்டும் நான் நினைக்கிறதுனால. இப்ப இதோடைய நான் டாட் ப்ராடக்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த 4யும் இந்த 9யும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும், இசட்டையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதுதான் வந்து ஏ டாட் பி. இதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன். இதுதான் வந்து இந்த டாட் ப்ராடக்ட்டை கொடுக்குறது. இப்போ அதே மாதிரி நீங்க ஜெனரலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு வெக்டர்ல வந்து v1 v2 v3ன்னு இருக்கு. இல்லைன்னா 2 வெக்டர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் a1x a2y a3z. இது வந்து நீங்க 3 டைமென்ஷன் வெக்டர் இருக்கு. 3 டைமென்ஷன் நீங்க ஒரு ரூம் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது 3 டைமென்ஷன்றதுனால அதோடைய நீங்க டாட் ப்ராடக்ட்டை நீங்க இந்த மாதிரி எழுதலாம். இப்போ நீங்க எக்ஸ் ஒய் இசட் மட்டும் இல்லை, நீங்க ஐஜேகேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஜேகே இதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3i + j -4k கூட இருக்கலாம். -4kனா இந்த ஆரோ மார்க் என்ன பண்ணுன்னா கீழே இருக்கும். கீழே இருந்துச்சு அப்படின்னா அது மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அண்டர் கிரவுண்ட்ல நீங்க ஒரு வெக்டர் நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க அதை நெகட்டிவா கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் பாசிட்டிவ் மாத்திரம் இல்லை, நெகட்டிவும் இருக்கு. இதுதான் டாட் ப்ராடக்ட். ஸோ வெக்டர் மாத்திரமே நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்ஸ்ல ஜென்ரலா வெக்டர்ல டாட் ப்ராடக்ட் இல்லைன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே சிம்பிளா இருக்கும். ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க மேட்ரிக்ஸ்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப கணித பிரகாரம் இன்னர் ப்ராடக்ட்டும் சரி, ஸ்கேலர் ப்ராடக்ட்டும் சரி, டாட் ப்ராடக்ட்டும் சரி, வெக்டர் இருந்தா போதும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா வெக்டரை நீங்க மேட்ரிக்ஸா மாத்தணும். மாத்தினாதான் நீங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, ஒரு ax பிளஸ் a2b a2y a2z நீங்க a1, a2, a3ன்னு போடலாம். இல்லாட்டினா அதை நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு வெக்டர் அது 3 டைமென்ஷனல் வெக்டர் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3x பிளஸ் 2y பிளஸ் 4z இது ஒரு வெக்டர். 3x பிளஸ் 2y பிளஸ் 4z. ஆனா அது எப்படி எழுதுனா 3, 2, 4ன்னு எழுதலாம். இல்லாட்டினா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல 3, 2, 4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு வெக்டர் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 வெக்டரையும் 2 மேட்ரிக்ஸை நான் மாத்திட்டேன். ஆனா இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே காலம் மேட்ரிக்ஸா இருக்கு. காலம்னா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு. காலமா இருந்தா என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? மேட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அணிகள் தெரிஞ்சவங்களுக்கு. அப்ப ஒரு மேட்ரிக்ஸையாவது நம்ம என்ன பண்ணணும்னா ரோவா மாத்தணும். ரோவானா அது பேர் தான் டிரான்ஸ்போஸ். அப்ப இந்த இருக்கிற மேட்ரிக்ஸை நீங்க அப்படியே உல்டா பண்ணிருங்க. அப்படி படுத்திருக்கவனா செங்குத்தா இருக்கணும் நீங்க படுக்க வச்சிருங்க. படுக்க வச்சீங்கன்னா நீங்க இந்த மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஏ கமா பி. இது நீ வெக்டரை எழுதுனா என்ன பண்ணலாம்? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஏ கமா பி. இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்ன பண்ணலாம்? ஏபி. அதே மாதிரி இந்த வெக்டருக்கு நீங்க சிடின்னு எழுதுனா இதோட நீ இன்னர் ப்ராடக்ட் பார்க்கலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் W1 W2. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு வெக்டரை வந்து நான் மேட்ரிக்ஸை மாத்தினேன். இதுல மைனஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வெக்டர். இப்ப இந்த 2 வெக்டருடைய நான் இன்னர் ப்ராடக்ட் நான் பண்ணும்போது இதுவும் காலம் மேட்ரிக்ஸ், இதுவும் காலம் மேட்ரிக்ஸ். அப்ப காலம் நான் என்ன பண்ணணும்? நான் ரோவா மாத்தணும். ரோவா மாத்தும் போது இந்த செங்குத்தா நிக்கிறோன்னு நான் என்ன பண்ண போறேன்? படுக்க வைக்க போறேன். அது பேர் தான் டிரான்ஸ்போஸ்.
டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 1ஐயும் 2ஐயும் பெருக்கலாம், -2ஐயும் 0வையும் பெருக்கலாம், 3ஐயும் 1ஐயும் பெருக்கலாம். இது எல்லாமே பெருக்கிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும். இதுதான் இன்னர் ப்ராடக்ட். ஸோ இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள். நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இதையும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. எகெயின் ஒரு வெக்டர், ஆனா இங்க என்னது 3 டைமென்ஷன்ல, இங்க 4 டைமென்ஷன். நீங்க இப்ப இது XYZ எப்படி போடுவீங்க, எழுத முடியாது. அதனாலதான் நீங்க எப்பொழுதுமே நீங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வரும்போது வெக்டரை நீங்க ஒரு அடையாளமா தான் வச்சுக்கலாமே தவிர நீங்க வெக்டர்லயே கண்டினியூ பண்ணும்போது, ஏன்னா இங்க நீங்க XYZ அதுக்கப்புறமா என்ன போடுவீங்க, இப்ப 4க்கே ததியை தான் படுது. இப்ப 5 6 நீங்க சேர்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க வந்து வெக்டரு நீங்க வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா நீங்க மாத்திருங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டாட் ப்ராடக்ட்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு காலம் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டிபிள் மேட்ரிக்ஸும் நீங்க பண்ணலாம். அது நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இதுவும் அதே மாதிரி தான். ஸோ வெறும் காலம் மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல காலமும் இருக்கு, ரோவும் இருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸும் ரொம்ப பாப்புலரானதான். இதுக்கும் நீங்க இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா, இல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயோ வெக்டர் மேட்ரிக்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரா அண்ட் கெட் நோட்டேஷன். ஸோ பிரா அண்ட் கெட் நோட்டேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க தெரியலன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ரீகலெக்ட் மட்டும்தான். வெறும் காலம் வெக்டர் இந்த மாதிரி செங்குத்தா இருக்கணும் நம்ம என்ன சொல்லலாம், கெட் வெக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி வெறும் ரோ இந்த மாதிரி படுத்திருக்க வெக்டரை பேர் நம்ம என்ன சொல்லலாம், பிரா வெக்டர்னு சொல்லலாம். அப்ப இது பேர் கெட் வெக்டர், இது பேரு பிரா வெக்டர். அப்ப இப்ப நீங்க இந்த படுத்திருக்கணும் நீங்க என்ன பண்ணலாம், இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம இந்த முந்தின எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிள நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல டிராக் நோட்டேஷன்ல நம்ம சொல்லலாம். இப்ப டிராக் நோட்டேஷன்ல இப்ப இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி படுத்திருக்கான்ல, படுத்திருக்கவன் இப்ப யாரு, இவன் வந்து ரோ வெக்டர். ரோ வெக்டர்னா யாரு, பிரா வெக்டர். இப்போ பிரா வெக்டர்ன்றோட நான் இந்த நோட்டேஷன்ல போடணும். அப்ப இந்த W1 டிரான்ஸ்போஸ்ன்றதை நான் வெறும் W1 நான் இப்படி போட்டலாம். இப்படி போட்டுட்டு அவனோட ஏரோ மார்க்கை இப்படி வச்சேன்னா இவன் பேர் வந்து பிரா வெக்டர். அதே மாதிரி இவன் கெட் வெக்டர். கெட் வெக்டர்னா காலம் வெக்டர் தான். காலம் வெக்டர் நேரா தான் இருக்கான். அப்ப நான் இதை இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். இப்பதான் முக்கியமானது. இப்ப நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸாவே பார்த்துட்டோம். இப்ப நான் வந்து குவாண்டம் சிஸ்டம்குள்ள வரேன். குவாண்டம் சிஸ்டம்க்கு நம்மளுக்கு ரொம்ப எளிமையான சிஸ்டம் என்னன்னா எலக்ட்ரான். அந்த குவாண்டம் சிஸ்டமோட ஸ்டேட், எளிமையான ஸ்டேட் என்னன்னா ஸ்பின். அப்ப எலக்ட்ரானுக்கு ரெண்டு ஸ்பின் தான் இருக்கு. ஒன்னு ஸ்பின் அப், இன்னொன்னு வந்து ஸ்பின் டவுன். இப்ப நம்ம வெக்டரையா நம்ம பார்த்தோம்ல, இப்ப இது ஒரு வெக்டர். இந்த வெக்டர் வந்து நான் வெறும் வெக்டர் நோட்டேஷன்ல சொல்லனா, இதுல வந்து XYZ மூணுமே இருக்கு. அதையே நான் வந்து ஒரு ஸ்பின் குவாண்டம்க்கு நான் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட். அப்ப இந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல XYZ கிடையாது. இந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டுக்குள்ள என்ன இருக்கு, ஸ்பின் அப்பும் இருக்கு, ஸ்பின் டவுனும் இருக்கு. இதனாலதான் நீங்க சூப்பர் பொசிஷனை பார்த்துட்டீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட், இங்க நம்ம அந்த ஸ்டேட் என்ன சொல்லுவோம், இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம வெக்டர்னு சொல்லுவோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேட். அப்ப இந்த ஸ்டேட் தான் என்னன்னா இந்த சூப்பர் பொசிஷன். இப்ப இந்த மாதிரி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு ஸ்டேட், இது ஒரு வெக்டர்னா ரெண்டுமே ஸ்டேட் தான். ஸோ இந்த ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அப் அண்ட் டவுன். அதே மாதிரி தான் இங்கேயுமே காம்பினேஷன் ஆஃப் அப் அண்ட் டவுன். இதுக்குள்ள வந்து நீங்க எல்லாமே அப் அண்ட் டவுனே சேர்த்துக்கலாம். அதுதான் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட். அப்ப நீங்க அந்த புக்ல நம்ம வாசிச்சோம்ல, இட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a superposition state on a basis state. அப்ப இதுல வந்து சூப்பர்பொசிஷன் ஸ்டேட், இது பேசிஸ் ஸ்டேட்ல எவ்வளவு விழுகுது அப்படின்றத சொல்றதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் தேவை. அப்ப நான் இந்த ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு நான் ஓவர்லாப்னு சொன்னேன்ல, எந்த அளவுக்கு தாக்கத்தை இது வந்து அப் ஸ்டேட்லயும் டவுன் ஸ்டேட்லயும் உண்டு பண்ணுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை, இன்னர் ப்ராடக்ட் தேவை. இது பேர் பிளாக் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல இருக்க ஸ்பின் அப்பு 0, கீழே இருக்க பேர் ஸ்பின் டவுன் வந்து 1. இதை நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லையும் பார்க்கலாம். நீங்க வந்து தயவுசெய்து இந்த சூப்பர் பொசிஷனோட வீடியோ என்னது பார்த்துருங்க. இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஆர்த்தோகனாலிட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாண்டம் சிஸ்டம் எடுத்துப்போம், அது வந்து எலக்ட்ரான். அது அந்த எலக்ட்ரானுடைய குவாண்டம் ஸ்டேட் எடுத்துருப்போம், அது வந்து ஸ்பின். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இதுக்கு ரெண்டு ஸ்பின் தான் இருக்கு. ஒன்னு ஸ்பின் அப், அதை வந்து நம்ம 0 வெக்டர்னு சொல்லுவோம். அதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல 1 0ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பின் டவுன், அதை வந்து நம்ம 1 வெக்டர்னு சொல்லுவோம். அதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல 0ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரண்டோடைய இன்னர் ப்ராடக்ட் எடுப்போம். இப்போ மேலே இருக்கிறதோடைய இன்னர் ப்ராடக்ட் வித் கீழே இருக்கிறதோட. அப்போ இந்த மேலே இருக்கிறத வந்து அப்பு, கீழே இருக்கிறது வந்து டவுனு. அப்போ மேலே இருக்கிறது ஸ்பின் அப்பு. ஸ்பின் அப்போ நான் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல 1 0.
ஆனா 10 நான் என்ன பண்ணணும்? நான் வந்து கெட் வெக்டர பிரா வெக்டரா மாத்தணும். ஏன்னா இது வந்து கெட் வெக்டர். இது வந்து காலம் வெக்டர். ஆனா காலமையும் என்னால மல்டிப்ளை பண்ண முடியாது மேட்ரிக்ஸ்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த காலம நான் என்ன பண்ணணும்? ரோவா மாத்தணும். அதாவது வெர்டிகலா இருக்கிறத ஹாரிசான்டலா மாத்தணும். அப்ப கெட் வெக்டர நான் பிரா வெக்டரா மாத்தணும். மாத்துனேன்னா இந்த மாரி வந்துரும். இந்த மாரி வந்துட்டு இது வந்து 0. அதே மாரி நீங்க இத உல்டாவா பண்ணுங்க. ஸ்பின் டவுன் வித் ஸ்பின் அப். எகைன் நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் கால்ட் என் இன்னர் ப்ராடக்ட். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவீங்க? இது பேரு டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவீங்க. ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல திஸ் இஸ் வாட் வி கால் இன்னர் ப்ராடக்ட். இதுதான் இன்னர் ப்ராடக்ட் சொல்லுவோம். இப்ப இந்த 0 உடைய அர்த்தம் என்ன? இப்ப இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த ஸ்பின் அப் இதோடைய தாக்கம், அதனாலதான் நான் முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்கன்னு சொன்னேன். இந்த தாக்கம் இந்த ஸ்பின் டவுன் மேல இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா ஸ்பின் அப் மேல நோக்கி போகுது, ஸ்பின் டவுன் வந்து கீழே நோக்கி போகுது. ஒருவேளை என்னோட ஸ்டேட் ரெண்டுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த நடுவுல இருக்க ஸ்டேட்டை நான் இன்னர் ப்ராடக்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 0வே வராது. அப்படி 0 வரலாட்னா அந்த இன்னர் ப்ராடக்ட் ஏதோ வகையில இந்த பேசிஸ் மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. தேர் வில் பி அ ப்ரொஜெக்ஷன் ஆர் தேர் வில் பி அன் ஓவர்லேப். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஸ்லைடு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ வெறும் நீங்க வெக்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டர் இதுல நிழல், இந்த நான் மேல இருந்து லைட் அடிக்கிறேன், மேல இருந்து லைட் அடிச்சுன்னா இதோட நிழல் இது மேல விழுகவே விழுகாது. அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் இஸ் 0. எப்போ ப்ரொஜெக்ஷன் 0வா இருக்கும்னா இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். உச்சி வெயில்ல நான் நேரா நிக்கிறேன், நேரா சூரியன் விழுகுது, அப்போ ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ வந்து எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து 0. அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் ஆர் 0. செங்குத்தா இருக்குது. பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆர்த்தோகனல். இதோடைய பேர் இது வந்து ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு 0 நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க என்னன்னா இது 90 டிகிரி கிடையாது, ரெண்டு பெர்பெண்டிகுலர் கிடையாது. இது ஸ்பின் அப் மேல போகுது, ஸ்பின் டவுன் வந்து கீழே போகுது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலான ஆங்கிள் வந்து 180 டிகிரி. சில நேரம் என்ன ஆகும்னா நீங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த ஏபி காஸ் தீட்டால இங்க நீங்க 180ன்னு போட்டீங்கன்னா இங்க 0 வராது. அப்ப இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வந்து மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனா நீங்க இதுல போய் நீங்க இன்னர் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு. இதை நீங்க மேட்ரிக்ஸ்ல தான் போடணும். இங்க தீட்டாவே வரல. அப்ப இங்க மேட்ரிக்ஸ்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ்ல போட்டுட்டு நீங்க எது வருதோ அதுதான் வந்து உண்மையான இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வெக்டர். நான் திரும்பியும் சொல்றேன், இந்த 180 டிகிரியை கொண்டு போய் இங்க போட்டீங்கன்னா இங்க வந்து -1ன்னு வந்து நிற்கும். அதுதான் வந்து ஸோ இட் ஒன்ட் பி 0 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து வாய்ப்பே கிடையாது. அப்ப இதோடைய தாக்கம், இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதாவது எந்த அளவுக்கு ஒரு வெக்டருடைய தாக்கம் இன்னொரு வெக்டர் மேல இருக்கு, அதுதான் உண்மையான அர்த்தம். இப்ப இங்க 0 இந்த ஸ்பின் அப்ன்ற வெக்டருடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஸ்பின் டவுன்ன்ற வெக்டருடைய மேல இருக்குன்னா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒருத்தன் மேல நோக்கி பார்க்கறான், ஒருத்தன் கீழே நோக்கி பார்க்கறான், இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் இந்த இன்னர் ப்ராடக்ட் இஸ் 0 அண்ட் தேர் ஆர்த்தாகனல். அப்ப ஆர்த்தாகனல்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தனுடைய தாக்கம் இன்னொருத்தன் மேல இல்லாம இருந்தாலே தேர் ஆர்த்தாகனல். அதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் ரொம்ப ஒரு வித்தியாசம். அதனால நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நான் திருப்பி அந்த புக்குக்கு போறேன். புக்குக்கு போய் அதை மட்டும் நான் ஷார்ட்டா நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தெரிய வேண்டியது என்னன்னா, இன்னர் ப்ராடக்ட்ன்றது வந்து எந்த அளவுக்கு தேர் இஸ் அன் ஓவர்லேப் on the on another. So it's a projection is an important concept in quantum mechanics. Projection na you do an operation to project a superposition state on one of the basis state. Basis state na spin up and down. எந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருக்கோ அதை சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட். உங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ ஒருவேளை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தயவு செய்து மீண்டும் ஸ்லோவாக இதை வச்சு பாருங்க. ஏன்னா இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோட வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது பார்த்தீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோக்கு போகலான்னு இருக்கேன். போன வீடியோ இன்னும் 1000 பேர் பார்க்கலன்னா கூட நான் திருப்பியும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னர் ப்ராடக்ட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் தி அவுட்டர் ப்ராடக்டை நம்ம கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.